மத்திய தொழில் துறையில வந்துட்டு அந்த அனுமதி பெற்று அந்த மொத்த மலையுமே ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் அவங்க சொல்லியிருக்கனால ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு முக்கியமான தரப்பினர்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. இல்ல இனிமேல் வரக்கூடிய எந்த விதமான அங்க பண்டிகைகளோ அல்லது எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் இந்துக்களா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி இதை யாருக்கா இருந்தாலுமே அவங்க கிட்ட அனுமதி பெறணும். அதே மாதிரி காவல்துறையிடம் ஒப்புதல் பெறணும். அதுக்கப்புறமா தான் இதை வந்து செயல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கார்த்திகை தீபத்தை பொறுத்த மட்டுக்கும் கட்டாயம் ஏற்ற பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை பொறுத்த மட்டுக்கும் இது கட்டுப்படுத்தும் எனக்கு தெரியல. பட் தீர்ப்பை படிக்கும் பொழுதுதான் நம்ம முழுமையாக அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஏஎஸ்ஐயும் போலீஸையும் கட்டாயம் இனி வருங்காலங்களில் எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் பண்டிகை இருந்தாலும் அந்த மானுமெண்ட் அதாவது அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அதை கட்டாயம் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய தொழில்துறைக்கு அனுமதி வாங்குறாங்க. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அந்த ஒத்துழைப்பு கொடுக்கின்ற சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, நீதிபதியோட உத்தரவை உறுதிப்படுத்திருக்காங்களா? அதை பத்தி அதாவது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் இதை விட ஒரு தோலுரிச்சு காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கிளியரா அந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் ஹியர் பண்ணிட்டு they have made an observation that it is nothing but either a law and order failure or a political gain. அப்ப இது ரெண்டுலயுமே நம்ம புரிஞ்சுக்க முடியுது அரசாங்கம் இந்த விஷயத்தை எப்படி கையாண்டிருக்காங்கன்னு. இதுல உண்மையிலேயே ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா இது அந்த ஸ்பாட்ல இருந்த எங்களுக்கு நேரடியாக அனுபவிக்க முடிஞ்சிச்சு. நம்ம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அங்க வனத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்துகளுக்கும் அனுபவிக்க முடியும். ஆனா இது ஆர்குமெண்ட்லயே அவங்க புரிஞ்சிருக்காங்கன்னா அதுதான் அவங்களுடைய தனித்துவமான விஷயங்கள். அந்த நீதிபதி சொல்லும் பொழுது எங்க எல்லாருக்குமே முழுமையான ஆச்சரியங்க. அதாவது எப்படி இதை தெளிவா அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும். 144 போட்டது ஆன்டிடேட், இது வந்து செட்டப் 144ன்றதையும் போன LPRல சொல்லியிருக்காங்க. சோ முழுமையா அரசாங்கத்தினுடைய சாயம் வெளுக்கப்பட்டு விட்டதுன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேங்க. இதுல வேற எது இருக்குங்கண்ணா? அடிப்படை கொஸ்டின் இருக்குல்ல, சிவில் வழக்குங்கிறது அப்புறம் மேல வந்து தூணா இல்லையாங்கிற கிளாரிட்டியே இல்லாம இருந்தது. ஏஎஸ்ஐக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடையாது சார். அப்போ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இல்ல நீங்க கேட்கக்கூடிய அவுட்லைனாக நான் சொல்ல முடியும். ஜட்மெண்ட் படிக்காம நான் கிளாரிஃபை கொடுக்க முடியாது. பட் அவங்க ஃப்ரம் தி ரீடிங் ஆஃப் த ஜட்மெண்ட் பை ஜெயச்சந்திரன் வந்து இது வந்து ஒரு அப்பலண்ட், இது வந்து ரிட் அப்பீல். சோ அப்பீல்ல இதுல வந்து அரசாங்கம் இது ஆகம விதி மீறல்னு நிரூபிக்க கடல, இது தூண் இல்ல இது தீபத்தூண் கிடையாதுன்னு நிரூபிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய கேஸ் அப்பலண்ட் தான் இந்த இடத்துல அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது ஒரிஜினல் ரிட் பெட்டிஷன்ல ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டர் சரியா தவறா நம்ம அப்பீல டெஸ்ட் பண்றோம். அப்ப தமிழக அரசாங்கம் அதாவது அறநிலைத்துறை, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன், வக்ஃப் போர்ட், தர்கா அத்தாரிட்டிஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த அப்பீல் தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த அப்பீல்ல அவங்க சாட்சிகள் சான்றாவணங்கள் மூலமா இப்படி ஏத்தக்கூடிய முறை அங்க இல்ல, இத தீபத்தூண் இல்ல அப்படின்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் கடைசி க்ளோசிங் டே ஆர்குமெண்ட் அன்னைக்கு அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் அவர்கள் சொன்னாரு, எங்க எல்லாரும் ஒருத்தர் ஒரு கருத்துக்கள் தெரிவித்திருந்தாலும் இத தீபத்தூண் இல்லன்னு ஒருத்தர் இது கிரானைட் கல்லுன்னு ஒருத்தர் வந்து இது சர்வே கல்லுன்னு ஒருத்தர் இப்படி ஒவ்வொரு மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்ல என்னுடைய சப்மிஷனே பிரிவைல் ஆகும், எங்களுக்கு இது என்னன்னே தெரியலன்னு முடிச்சிட்டாரு. சோ தேர்ஃபோர் அவங்களுடைய ஸ்டாண்ட்லயே கான்ட்ரரி ஸ்டாண்ட் எடுத்தனால நீதிபதிகள் அதை முழுமையா ரெக்கார்ட் பண்ணிட்டு இது வந்து அவங்க இது தீபத்தூண் இல்லன்னு நிரூபிக்க தவறியிருக்காங்கன்றத ஹோல்டு பண்ணிருக்காங்க. இன்னுமே முழுமையான ஜட்மெண்ட்டை படிச்சாதான் அதுக்கான தெளிவான விளக்கங்களை சொல்ல முடியும். அறகுறையா நம்ம கோர்ட்ல ஏற்பனதை வச்சு நம்ம சொல்றது சரியா இருக்காது. அதுக்கான அப்பீல் போறதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா பெட்டிஷனர் அவர்தான் இது மேல ஏத்தணும்னு சொல்றாரு. அப்ப அவரும் நிரூபிக்கல தானே அது தோணுமே. அதான் சார், இதை நம்ம அந்த டீட்டெயிலா அந்த ஜட்மெண்ட்டை பார்த்தா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் என்ன காரணத்தினால அதை கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க என்னுடைய புரிதல்ல நான் சொல்றேன், தனி நீதிபதி திரு தியா சோனாவுடைய தீர்ப்புல ரொம்ப தெளிவா அதுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பல காப்பியங்கள்லயும் வந்து பல பாடல்கள்லயுமே இது குறிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது அறநிலைத்துறை சார்பா 1960 வெளியிட்ட 1998 வெளியிட்ட அவங்களுடைய நூல், அந்த அறநிலைத்துறையினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சார்பா திருப்பரங்குன்றம் பத்தி ஒரு நூல் வெளியிட்டாங்க. அந்த நூல்லையே மேல தீபத்தூண் இருக்குன்றத அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். அதெல்லாம் தீர்ப்புல குறிச்சிருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தீர்ப்பு முழுமையா வரவும் நம்ம அதை படிச்சு நன்றா சொல்லுவோம். இந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசோட செயல்பாடுக்கும் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை அது ரொம்ப ஒரு காமன் டேர்ம்ல சொல்லணும்னா இது ஒரு அவங்களுடைய சப்கான்சியஸை வந்து வேக் பண்ற மாதிரி இன்னும் அவங்களுடைய நாடகம், இன்னும் அவங்களுடைய இந்த விஷமத்தனமான விஷயங்கள் இனி பலிக்காதுன்றதை அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவாங்க சார் அவங்க? நீங்க இல்ல சார், அதாவது இப்ப இன்னைக்கே அந்த ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணி முடிச்ச பின்னாடி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ஒருத்தர் மென்ஷன் பண்ணாரு,
மென்ஷன் பண்ணி கந்தூரியில வந்து இந்த மாதிரி அவங்க மேல தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு, அந்த கந்தூரி வழக்குல 50 பேர் மட்டுமே மேல ஏறணும்னு தனி நீதிபதி சொல்லியிருக்கதாலையும் அதை அவசர வழக்கா விசாரிக்கணும்னு கேட்டாங்க. நீதிபதிகள் அதை அறவே மறுத்துட்டாங்க. அவங்களுக்கு எங்களுடைய தீர்ப்பை முதல்ல நீங்க படிங்க, அதுலயே நாங்க எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணி சொல்லியிருக்கோம். அதை படிச்சுட்டு ஒருவேளை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா நீங்க கட்டாயம் எங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த மட்டுக்கும் நம்ம அரசாங்கம் இன்னும் முழுமையா அந்த இந்துக்கள் ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுப்பாங்க. ஆதரவுன்னு இல்லைங்க, சமநிலை கொள்ளணும். நீங்க இந்துக்களா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் ஒரே பார்வையில பாருங்க. நீங்க உங்க ஓட்டுக்காக, உங்க எலெக்ஷனுக்காக, உங்க ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்றது எங்களுடைய ஒரு தார்மீகமான கருத்து. அதை அரசாங்கம் உட்கொள்வாங்க நான் வந்து நம்புறேன். இனியாவது அரசாங்கம் எல்லாருக்குமான அரசாங்கமா இருக்கணும். சார், இப்ப கண்டெம்ட் 9ஆம் தேதி தனி நீதிபதி இருக்குல்ல, அது இந்த வழக்கு தீர்ப்பு அதுதான். அதாவதுங்க, இப்ப புரிஞ்சுட்டேன். இப்ப நீங்க ரிட் அப்பீல் வந்து அவருடைய இறுதி உத்தரவுக்கு மேல பிறப்பிக்கப்பட்ட அதுக்கு மேல ஃபைல் பண்ண அப்பீல், அந்த அப்பீலை பொறுத்த மட்டுக்கும் முழுமையா ஹியர் பண்ணி இன்னைக்கு ஆர்டர் சொல்லிட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அவருடைய தீர்ப்பை உறுதி செஞ்சுட்டாங்க. அவருடைய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா மேற்கொண்டும் டைரக்ஷன்ஸ் தர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால அதை வந்து அவங்க அப்பீலை டிஸ்போஸ் பண்ணி ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப கண்டெம்ட்ன்றது அன்னைக்கு பிறப்பித்த தீர்ப்பு, அதாவது அந்த சிங்கிள் ஜட்ஜ் பிறப்பிச்ச 1ஆம் தேதி பிறப்பிச்ச உத்தரவுல அவங்க தீபாவளத்துல மேல போய் ஏத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏற்றப்படவில்லை. அதுக்காக அவர் மறு உத்தரவு 3ஆம் தேதி பிறப்பிச்சாரு. அந்த 3ஆம் தேதி பிறப்பிச்ச உத்தரவும் மதிக்கப்படல. சோ அதுக்கான கண்டெம்ட் தான் இப்ப வந்து 9ஆம் தேதி வாய்தா வருதுங்க. இப்ப இந்த வழக்கு என்ன ஆயிருந்தாலும், ஒருவேளை டு தி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இந்த எல்லா அப்பீல் அரசுக்கு சாதகமா அளவே செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கண்டெம்ட் கட்டாயம் நிலைக்கத்தக்கது. ஏன் அப்படின்னா அந்த உத்தரவை அன்னைக்கு தேதிக்கு அவங்க மதிச்சாங்களா, ஒரு நீதிமன்ற உத்தரவை அவங்க செயல்படுத்தினாங்களா, அதுல சொல்லிருக்கக்கூடிய அந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல அதை ஒபே பண்ணாங்களான்றது அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது அவங்க செய்யலன்றது என்னுடைய தார்மீக கருத்து. அது அன்னைக்கு இப்ப இந்த ஆர்டர் வந்து தனி நீதிபதி எடுக்கக்கூடிய கண்டெம்ட்டை எந்த வகையிலையும் பாதிக்காது. முழுமையா அவங்களுடைய எதிர்த்தரப்பு, அதாவது கண்டெம்னர்ஸுடைய தரப்பு வாதங்களை கேட்டுட்டு இது பனிஷ் செய்யப்படணுமா அல்ல என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தனி நீதிபதி அவர்கள் 9ஆம் தேதி முடிவெடுப்பாருன்னு நான் நம்புறோம். அதாவதுங்க, எப்பயுமே ஒரு சின்ன ஒரு கோர்ட்ல ஒரு இது இருக்குங்க. தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம டிவிஷன் பெஞ்ச், இரு நீதிபதி கொண்ட உத்தரவுக்கு ஒரு பெஞ்சுக்கு போவோம். அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு மேல கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போவோம். பொதுவா ஏன் இந்த மாதிரி நம்மளுடைய ரைட், இட் இஸ் ரைட் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம வந்து அப்பீல் ஃபைல் பண்ற நம்மளுடைய உரிமை. ஆனா அதை சும்மா நாம்கேவாசே தாக்கல் பண்ணி வச்சுட்டு நாங்க அப்பீல் போயிட்டோம் நீங்க சொல்லி இந்த உத்தரவை வந்து நிறைவேற்றாம இருக்கிறதுக்காக அரசு செஞ்ச ஒரு ஒரு விஷமத்தனமான ஒரு செயல். அந்த எஸ்எல்பி இன்னைக்கு தேதி வரைக்குமே நம்பர் செய்யப்படல. அது எல்லாமே டிஃபெக்ட்ஸ் கண்டி ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப அவங்களுடைய நோக்கம் இதை முழுமையா நம்பர் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வந்து அதுல உத்தரவு வாங்குறது இல்ல. அங்க பேருக்கு ஒரு அப்பீலை தாக்கல் பண்ணிட்டு அந்த டைரி நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டைரி நம்பரை வச்சுக்கிட்டு சிங்கிள் ஜட்ஜிட்டு டிவிஷன் பெஞ்சிலையும் நாங்க அப்பீல் போயிட்டோம் சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னா இவங்க கைகளை கட்டுப்படுத்த முடியும்னு அவங்க நினைச்சாங்க. அது அறவே அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் நான் அதை கருதுறேன். நான் அந்த அப்பீலோட ஸ்டேட்டஸ் கூட நான் காமிக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்துல. அதை இன்ன வரைக்கும் அப்பீல் வந்து ரிட்டர்ன் ஆகி தான் இருக்கு. அதுல அவங்க இன்னும் அதை நம்பர் பண்ண அதை ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணி அதை நம்பர் பண்ணி விசாரணைக்கு கொண்டு வரக்கான முயற்சியில் அரசு ஈடுபடவே இல்லை. வேறங்கண்ணா, அவ்வளவுதானா? நன்றி.